என்னது வர என்ன போடு பிரசாதம் வாங்குனீங்கல்ல எல்லாத்துக்கும் தரணும்ல. முக்கியமா பண்றாங்களா? முக்கியமா பண்றாங்க, கூட சேர்ந்து வரவங்கள பண்றாங்க. இல்ல என்ன பேசுறீங்கன்னா எந்திரிக்க மாட்டேங்கிறாரா? பொண்ணு கிடைக்கல, நாட்டுல போய் பொண்ணு இல்லைன்ற. வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா திருவண்ணாமலை பிளாக் தான் பார்க்க போறீங்க. சரக்கு அடிச்சிருக்கீங்களா? காசு அடிக்குது ஊருங்க. கீரை கொடுக்கணும் எவ்வளோ? 10 ரூபாயா? 3 கட்டு கொடுக்கணும். மாட்டு கொடுக்கலாமா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அம்மாவோட சேனலில் தான் வரும். ஹாய் மக்களே, குட் மார்னிங். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா திருவண்ணாமலை வந்திருக்கோம். இதுதான் பாருங்க ராஜகோபுரம். இப்போ நாங்கள் வந்து கிரிவலம் சுற்ற போகிறோம். எங்கள் பெரிய பையன் வந்து 2 வருஷத்துக்கு முன்னே கிரிவலம் சுற்றிட்டான்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி விடுவான். நான் வந்து புதுமையாக வந்து கிரிவலம் சுற்றுவேன். எப்படின்னா ஆட்டோவிலேயே கிரிவலம் சுற்றிட்டு வருவேன். இவ்வளோ பிரச்சனை நின்றுக்குது, மிச்சத்தை நின்றுக்கிறான். இன்னைக்கு வந்து அமாவாசைங்க, நடந்தே கிரிவலம் சுற்றணும்னு எங்கள் பையன் வந்து இழுத்துட்டு வந்திருக்கிறான். அதனால வந்து கிரிவலம் சுற்றுற அனுபவத்தை உங்ககிட்ட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். போகிற வழியிலே தொப்பி அம்மாவையும் நாங்கள் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கலாம்னு இருக்கிறோம். நான் எப்பயுமே கிரிவலம் வந்தால் செப்பல் வந்து பேக்கில் தாங்க போடுவேன். பாட்டி 5 ரூபாயா? சரி கொடுங்க. இது வைக்கணுமா? எல்லாம் சேர்த்து 20 ரூபாயா? அது 10 ரூபாய்க்கு 20 ரூபாய் கண்டிப்பாக ஏற்றி ஆகணுமா? நிறைய பேர் ஏத்தனை என்ன பழன்னு? பழம் வீட்டில் இருக்கிற பழம் உண்டாகும், எனக்கு ஜெயமாகும், பசு குட்டி நல்லா இருக்கும். சீக்கிரம் பொண்ணு கிடைக்கணும். பொண்ணு கிடைக்கும் கண்டிப்பா. அண்ணாமலையார் கொடுத்தோன்னு கொடுப்பாரு. எங்க பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. பொண்ணு கிடைக்கும், நீ போய் முயற்சி பண்ணணும். தானா வீட்டுல தான் வராது, போகணும் பஸ் ஏறி. அடுத்த வருஷம் பொண்டாட்டியோட வந்து நாங்க பாக்குறோம். வா புள்ளியோட வா. கல்யாணம் பொண்ணு கிடைக்கல, பொண்ணு கிடைக்கல, நாட்டுல போய் பொண்ணு இல்லைன்ற. பொண்ணு கிடைக்கணும்ல, பொண்ணு கிடைக்கும். ஆனா வரும், நானாவா வருது பொண்ணு, பொண்ணு கிடைக்கும். கல்யாணம் பண்ணிக்கின்னு வருவீங்க எல்லாம் நல்லா தான் சொல்றீங்க. வீடியோ எடுத்தா எடுக்கிட்டு விடுறீ, நம்மளாட்ட புள்ளத்தான். எவ்வளோ தரணும்? இந்த அம்மாவுக்கு 30 ரூபா கொடுங்க. கல்யாணம் பண்ணின்னு வருவீங்க. என்ன எப்போ ஒரு மனுஷிக்கு 10 ரூபாய் வாங்குறாங்க ஐயா. கொடுக்குறீ 100 ரூபாய் குடிச்சிருந்து தரேன். 50 ரூபாய் வச்சுக்கோங்க. நீ மணிக்கு நீ வருவ. போன வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் கருந்துட்டேன். அக்கா நல்லா கேள்வி குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு வந்து 10 ரூபா கொடுங்க. சரியாம்மா? அஞ்சா இதெல்லாம் வச்சு ஏனை கட்டல. ஏனை கட்டினா உனக்கு குழந்தை பிறந்தா உனக்கு என்ன செய்யணுமோ நான் வந்து செய்யறேன்னு சொல்லிட்டு போனாங்க. இந்த வருஷம் காய்ச்சி போச்சு, மாறி போச்சு. தை மாசம் லாஸ்ட்ல, தை லாஸ்ட்ல வந்து நீ நம்படா நம்பு நம்பனா நம்மளா போகும். 2700 ரூபாய் புடவை, 1500 ரூபாய் கையில் வச்சு வெத்தலை பார்த்து பூவாட வச்சு எனக்கு கொடுத்தாங்க. அவங்க பையன் பிறந்து சலன்னு கொடுத்தாச்சேன். ஒரு எலுமிச்சம்பழத்தை சாப்பிட்ற சொன்னால் வெளி வச்சு சாப்பிட்டு சொல்லி அனுப்பிச்சேன். அந்த மாரி அடுத்த வருஷம் அந்த தம்பி கல்யாணம் பண்ணி கொண்டாட்டார கூப்பிட்டு வரல. நீ எனக்கு தேவை கரும்பு பாரு. நல்லா தான் இருக்கு சொல்றது. வந்தேன்னா கண்டிப்பா பாக்குறேன். உண்மையிலேயே நீ கல்யாணம் பண்ணிட்டு நான் கோழி எடுத்து சொல்றேன். நீ பாரு. அதுக்குன்னு வாங்கிட்டோம்மா இருக்கு பூவை. நம்ம அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். அப்படியே வருவோம் பாட்டி. தலையில வச்சுக்கம்மா. வருவோம் பாட்டி, மறுபடியும் வருவோம் பாட்டி. போயிட்டு வாங்கிக்கிறேன். பூ வேணாம், பூ வந்து வேணாம்னா வறுப்படுத்த கூடாது. அப்படியே போய் வைக்கிறாங்க. பூ வேணும்னு வைக்கிறாங்க. அதான் கரெக்டா. வேணாம்னா வறுப்படுத்தி வச்சாங்க. பையா விலைக்கு ஏற்றி என் பிள்ளைக்கு ஒரு மந்தினி ஏற்றணும், என் பிள்ளை இந்த பக்கம் என் பொண்டாட்டியாரும் வரணும் அப்படின்னு சொல்லி ஏற்றுப்பா ஒரு பேர். இதில் தூப்பு நினைச்சு வேண்டியது எல்லாமே. அதெல்லாம் ஒன்றும் இருக்கும். ஆனால் என்ன ருத்ராட்சி இவ்வளோ பெருசு போட்டிருக்கீங்க? ஒரிஜினலாண்ணா? நான் அடியா இருப்பேன். டேட்டோ போட்டிருக்கீங்களா? ஒரிஜினல் டேட்டோவாண்ணா? இப்போ தான் பார்க்குறேன் நான் காசியில் இருந்தேன் அகோரி. அப்படியா? வந்து எங்கள் தொண்டு செஞ்சுட்டு நான் விளக்கு வைக்கிறேன். யாருக்கு பொண்ணு கிடைக்கணுமோ அவங்க தான் விளக்கு வைக்கணும். பொண்ணு கிடைக்கணும்னு இவன் விளக்கு வைக்கணுமா நான் விளக்கு வைக்கணுமா? அம்மா தானே வைக்கணும். இன்னும் கழுப்புறம் பொறுத்து. அடுத்த வருஷம் நான் பொண்டாட்டியோட வரணும். நம்மளே விளக்கு வச்சாச்சு. இங்கே வந்து எல்லாமே வந்து நல்ல விதமாக நடக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வெயில் அடிச்சா எங்கேயாவது ஓரமாக போய் ஒதுங்கிக்குவோம். நான் இங்கேயே சாப்பிட்டுக்கலாமா இல்லை அங்கே கிரிவலத்தில் போய் சாப்பிடலாமா? சாப்பிட்டு போகிறதுக்குள்ளே ஜீரணம் ஆயிரம். அப்புறம் அங்கே போய் சாப்பிடுவோம். 2ஆம் தரம் உனக்கு வாங்கி கொடுப்பாங்க. உனக்கு செல்ஃப் சர்வீஸாக்கா? என்னக்கா என்னென்ன இருக்குக்கா? இட்லி, தோசை, பூரி, பொங்கல் தான் இருக்கும். செட்டுனா 2 பீஸ் வருமா? இட்லி 2 செட்டு, பூரி 1 செட்டு. குஷ்பு இட்லியாக்கா? குஷ்பு இட்லியா இல்லை? அவங்க தாங்க கேட்பாங்க, நான் கேட்க மாட்டேன். இது எப்படி இருக்கு? இது நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நார்மலாக பெருசாக இருக்குது. இட்லி
வேணுமா பூரி வேணுமா? பூரியா ஜாஸ்தியா? இட்லி வேணுமா பூரி வேணுமா? இட்லி வாங்கிக்கிறீங்களா? உனக்கு என்ன வேணும்? இட்லியா பூரியா? இட்லி. இட்லி வேணுமா? அப்போ இதை எடுத்துக்கோ. அதையா ஓம் நமச். ஏற்கனவே அங்கே சின்னதாக அழகாக பொட்டு வச்சுருந்தாங்க, அதுவே பார்க்க நல்லா இருந்துச்சு. இப்படி யாரும் நெத்தியில் பொட்டு வைக்க கூட கூடாதான். நெத்தியில் இப்படி பொட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க, நம்மகிட்ட இருக்கிற எனர்ஜிலாம் அவங்களுக்கு போயிருமா. இது பாருங்க, யாருன்னு தெரியல, கிரிவலத்தில் படுத்துட்டு இருக்கிறாரு, எந்திரிக்க மாட்டேங்கிறாரா? தண்ணி அடிச்சிருப்பாரு போல இருக்குது. ஊற்றுங்க, தண்ணி ஊற்றுங்க. கிரிவலம் போகிற வழியில் வந்து இப்படியெல்லாம் குடிச்சிட்டு எல்லாம் படுத்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்களா? ஒரு ஆள் தண்ணி வேறு தெளிச்சு எழுப்புறோம், இருந்தாலும் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. பூ கொடுத்தா வாங்கிக்குவாங்களாண்ணா? ஏதாவது ஒரு ஆள்கிட்ட தான் வாங்குறாங்க. பூப்பேமா பார்க்க போகிறோங்க, தலையில் வைக்க போகிறோம், அதுக்காக இந்த பூ வாங்கிட்டு வீடு கட்டுறதுக்காக நம்ம நினச்சி கல் வச்சு அடுக்கி வைக்கணுமா? சரிவா, நான் அடுக்கி வச்சுட்டு வரேன். பங்களா கட்டிடுவியா? ஆண்டை ஏற்ற மாட்டேன், எல்லாம் கட்டி நீ உழைச்சி கொண்டு நம்ம கட்ட போகிறேன். ஏதோ ஒரு பங்களா இருக்காம ஒரு வீடு ஆசை அமைச்சு கொடுக்கட்டுமே. கூரையாவது அமைச்சு கொடுக்கட்டும். ஏன் பூரா மாடி விட ஒரு சிறு வீடானாலும் அமைக்க தாத்தா அமைச்சு கொடுத்து நம்ம சம்பாதிக்க முடியும். ஏன் உங்களுக்கு பங்களா கட்டின ஆசை இல்லையா? ஐயா, இவர் என்ன சாமியா? இவர் வந்து சிவன், உலகத்திலேயே ஃபைனல் கடவுள் தான். இது இன்னொரு விஷயம்னா, உங்களுக்கு டைம் உங்கள் பிரச்சனையில் ஏதாவது டைம் நல்லா இருந்தால் தான் இது உள்ளே வரலாம், இல்லை அந்த கோயில் தெரியாது நடக்கும்போது. உங்களுக்கு டைம் நல்லா இருக்கு, உள்ள வரும்போது தடுகள் கால் தடுங்குச்சு. அது என்னது? அது வந்து அந்த கழியுது அந்தாண்ட இவங்களை பிடிச்ச பீடை, கந்திஷ்டி, ஓமல், கால் தடுக்கிறது. ஆமாம், தடுச்சா நல்லது. அதோட இடிச்சு ரத்தம் சுட்டுச்சுன்னா அதோட இன்னும் அந்த பெருவாரல் தான் இடிச்சுது. அவ்வளோதான், வேலை முடிச்சு. என்ன கேட்டாலும் கொடுக்குற இடம் இது. சுயம்புலிங்கமா? எத்தனை வருஷமா நான் இருக்கு அது? காலகாலமாக அவங்க எவ்வளோ பேர் பட்டாம்பூச்சி பறகுது பாருங்க. ஆமாம், பட்டாம்பூச்சி, பள்ளி இவங்களாம் இருந்தால் தெய்வம் நம்மளை சுற்றுதுன்னு காரணம். பார்த்தீங்கன்னா நந்தி மலை, அது அண்ணாமலை நந்தி உறவு அப்படியே தெரியும், இங்கிருந்து பார்த்தா மட்டும்தான். நந்தி உறவு தெரியும். நிமிஷம் எங்கேயோ உட்காருவாங்க, அதுக்கப்புறம் வந்து கொடுங்க. ப்ரோ, why are you taking that one bro? வெளியே போ. ஏங்க வருவாங்க, வெளியே வருவாங்க. அவங்க உள்ளே போய் கும்பலாக போனால் சத்தம் போகிறாங்க ஆஃபீஸில். அவங்க வெளியே வருவாங்க, இது பண்ணிக்கோ, ஃபோட்டோ எடுத்துக்க, இது பண்ணிக்கோ. உள்ளே போய் ஃபோட்டோலாம் எடுக்காதீங்க. உள்ளே போய் நாங்கள் எடுக்கலங்க, நீங்கள் வாங்க. நீங்கள் உள்ளே போய் இது பண்ண ஒரே கரெக்டாக பண்ணுறாங்க. ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க எங்களுக்கு. பண்ணிட்டு நாங்கள் பேசிக்கிறோங்க. நாங்கள் என்ன பேசுவீங்க? இல்லை, என்ன பேசுவீங்கன்னா? என்ன பேசிக்கிறேன், என்ன பேசுவீங்க? நீங்கள் என்ன பேசுவீங்க? நான் எங்களை பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க உங்களைய? திட்டுறாங்க, ஏன் உள்ளே அனுப்புறீங்க, ஜனத்தன்றாங்க. அப்போ நீங்கள் தொப்பியமாவே அனுப்பக்கூடாது. நீங்கள் இப்போதான் அனுப்புறாங்க, உங்களால அனுப்புறீங்க. எங்களால் நாங்களே இப்போதான் சாப்பிட்டு வெளியே போகிறோம். அதுக்கப்புறம் பின்னாடி அவரு தான் அந்த ப்ளூ டிஷர்ட் போட்டிருக்கிறதா வந்து இது பண்ணுறாரு. அவரை தான். யார் அவரு? அவங்க ஆளு. அவர் ஆள்லாம் இல்லைங்க, நான் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் சும்மா இருங்க. நீங்கள் என்னப்பா சட்டம் பேசுற நீ? சட்டம்லாம் எங்க? நான் சட்டம் பேசலைங்க. நான் திட்டுறாங்களா உனக்கு சொல்றேன். திட்டுறவங்களை கூப்பிட்டு ஆஃபீஸில் போவோம். உள்ள போய் ஒரே கலாட்டா பண்றாங்கன்ற நீ. யாருக்கு எல்லாம் நாங்கள் பண்ணுறோமா? தொப்பியமாக பண்ணுறாங்களா? தொப்பியம்மாவை பண்றாங்க, கூட சேர்ந்து வரவங்களும் பண்றாங்க. வரிசையா உட்காந்து நீங்கள் பண்ணாங்கன்னா நான் பேசுகிறேங்க. அதான் வாங்க ஆஃபீஸில் பேசணும். இன்னைக்கு பண்ணாங்கன்னா நான் பேசுகிறேன். அவங்க உள்ள கூட கூடாது. நாங்கள் இருக்கும்போது பண்ணாங்கன்னா நான் பேசுகிறேன், அவ்வளோதான். விடுங்க. வேறு இங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க பூ கொடுக்கலான்னு சொல்லிட்டு. தொப்பியம்மா ஃபுட்னா கிவ் டு ஆல் பீப்புள் ப்ரோ. வை யூ ஒன்லி ஈட்டிங்? எல்லாருக்குமே கொடுக்கணும்ல. அவர் தான் வாங்கி கொடுக்குறாரு. நீங்கள் கொடுக்கணும் ப்ரோ. யூ ஹேவ் சென்ஸ். வை டேக்கிங் த செப்பல், தொப்பியம்மா செப்பல் அன்வான்டட்லி? வை யூ ஆர் டேக்கிங் ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோன்ட் டாக் வித் மீ ப்ரோ. வைங்க போங்க. நீங்கள் வைங்க. முதல்ல லேடிஸ் எதுக்கு டச் பண்ணி பேசுறீங்க? பிரசாதம் வாங்குனீங்கல்ல, எல்லாத்துக்கும் தரணும்ல.